உள்ளபடியே இது யதார்த்தமாகவே இந்த மேடை அமைந்து விட்டது. மிக மிக முக்கியமான ஒரு துறையை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னை நம்பி முதல் முறையாக அருந்ததிய சமூகத்தை பெருமைப்படுத்தும் விதமாக நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட மிக முக்கியமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, பழங்குடியின மக்களுக்காக அவர்களின் அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்ய அவர்களுக்கு தனி கவனம் செலுத்தி அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் பெற்றுத்தர ஒரு சிறந்த துறை வேணும் என்கிற நோக்கத்தில் முத்தமிழர்கள் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த பெருமை மிக்க துறையான ஆதி திராவிடர் நலத்துறையை மற்றும் பழங்குடியினர் நலத்துறையை நிர்வகிக்கும் பொறுப்பை எனக்கு தந்தமைக்கு முதலில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் என் நன்றிகளை முதற்கண் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அதுவும் துறை பொறுப்பேற்ற பிறகு ஒரு அரசியல் மேடைனா முதல்ல நம்முடைய மக்கள், நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய புலிகள் பங்கு பெறும் இந்த மேடையில பேசுறது உள்ளபடியே எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு. பல யானைகளை, பல சிறுத்தைகளை, பல புலிகளை பார்த்துட்டு தான் இந்த துறைக்கு நான் ஆனா காட்டுல இருக்கிற புலிகளை விட இங்க இருக்கிற நம்முடைய தமிழ் புலிகளுக்கு வீரியம் கொஞ்சம் அதிகம்தான். நான் தான் உங்களோட தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறேன். நம்முடைய இன்னைக்கு நான் ஒவ்வொரு மேடையிலையும் நான் சொல்லுவேன், இன்னைக்கு நான் இங்க இருக்கிறதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம் நம்முடைய நாகை திருவள்ளுவர் அவர்களும் நம்முடைய தமிழ் புலிகள் கட்சியை சார்ந்த தம்பிமார்கள் தான். நான் ஒவ்வொரு மேடையிலையும் அதை சொல்லுவேன். காரணம், எனக்கு ராசிபுரத்தில் போட்டியிட வாய்ப்பளிக்கும் போது நான் கேட்காமையே, நான் கூப்பிடாமையே எனக்காக வந்தவர் நம்முடைய அண்ணன் நாகை திருவள்ளுவர். எப்படி சேகுவாரை பத்தி சொல்லுவாங்க இல்லையா, பிறந்தது அர்ஜென்டினால, அடுத்தடுத்து தொடர்ந்து போராட்டங்களை பண்ணி இறுதியாக பொலிவியால போய் அவர் கொல்லப்பட்டார். அப்ப கேட்கும் போது சொல்லுவாங்கல்ல, நீ பிறந்தது அர்ஜென்டினா, ஆனா நீ பல்வேறு அரசியல் போராட்டங்கள், கியூபால போராட்டங்கள் வெற்றி பெற்றிருக்கிற, ஆனா இப்ப எதுக்கு பொலிவியாவுக்கு வந்ததோ, எங்க மக்கள் அடக்கப்படுறாங்களோ அந்த தேசம் என் அன்னை தேசம்னு சொன்னவர் சேகுவாரா. அப்படி எங்க அருந்ததியர் மக்களுக்கு அரசியல் அதிகாரம் வழங்கப்படுதோ அதற்கு உறுதுணையாக இருக்கும் என்கின்ற உன்னத எண்ணத்தோடு எனக்கு அரசியல் பணிகளை அவர் தோல்ல சுமந்து பணியாற்றியவர் நம்முடைய அண்ணன் நாகை திருவள்ளுவர். ஏன்னா உங்களுக்கு வாக்கு அரசியல் உங்களுக்கு தெரியும், எவ்வளவு சொற்ப தொகுதிகள்லாம் நம்ம தோல்வி விட்டுருவோம் அப்படின்னு. அப்ப அனைவரோட துணை வேணும். மிக முக்கியமாக நம்முடைய அருந்ததியர் மக்களின் துணை நம்மளுக்கு கண்டிப்பாக வேண்டும். அதை எனக்கு முழுமையாக கொண்டு சேர்த்ததில் முழு பங்கு நம்முடைய அண்ணன் நாகை திருவள்ளுவருக்கும் நம்முடைய தமிழ் புலிகள் கட்சியை சார்ந்த அன்பு நிறைந்த நிர்வாகிகள் பெருமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் உண்டு. அதை இந்த நேரத்தில் நான் நன்றி கூர்ந்து நினைவு கூறுகிறேன். இன்னைக்கு
மிக முக்கியமான தலைப்புல பேசிட்டு இருக்கிறோம். அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு. இதை பற்றி மிக தெளிவாக எனக்கு முன்னாடி பேசிய துணை பொதுச் செயலாளர் ஐயா அந்திவலார் அவர்களும் மிக தெளிவாக பொறுமையாக எல்லாருக்கும் புரியும்படி நம்முடைய ஐயா கொளத்தூர் மணி அவர்களும் அதே போல நம்முடைய ஐயா திரு ராமகிருஷ்ணன் அவர்களும் மிக அழகாக பேசிட்டார். இதற்காக துணை நின்றவங்க யாரு, இது எப்படி வந்துச்சுங்கிறது நம்ம திருப்பி திருப்பி சொல்லணும்னு கிடையாது, உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் இப்ப பல்வேறு சில முரணான எண்ணங்கள் வந்தாலும் மிக முதிர்ச்சியோடு நம்முடைய ஐயா கொளத்தூர் மணி அவர்கள் ஒரு சிறப்பான புத்தகத்தை வெளியிட்டிருக்கார். உள் இட ஒதுக்கீடு உரிமை அப்படிங்கிற இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். இது மட்டும் இல்லாம அவர் கூட சேர்ந்து நம்முடைய தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் இந்த உள் இட ஒதுக்கீட நம்ம தெளிவுபடுத்த வேண்டியது நம்முடைய கடமை அப்படிங்கிற எண்ணத்துல எல்லாத்தையும் தொகுத்து வழங்கி உள் ஒதுக்கீடு எனும் நேர்மையான பங்கீடு அப்படிங்கிற ஒரு சிறப்பான இந்த புத்தகத்தை இன்னைக்கு நாங்க வெளியிட்டோம். நான் எடுத்தோடனே அண்ணன் கிட்ட கேட்டேன், ஏன்னா இந்த புத்தகத்தை முன்னாடியே தரமாட்டீங்களா, நான் படிச்சுட்டு வந்திருப்பேனே அப்படின்னு நான் கூட கேட்டேன். இல்லைங்க, அது உங்களுக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னாரு. அண்ணன் நாகை திருவள்ளுவன் பத்தி நம்ம அனைவருக்கும் தெரியும், நீங்க நம்முடைய தலைவர் சொல்ல தேவை. ஆனா கடந்த கால ஆட்சியில எவ்வளவு சில பிரச்சனைகள் வரும்போதும் தொடர்ந்து அவரோட குரலை கொடுத்தவர். மிக முக்கியமா ஏன் நம்ம இங்க கோயம்புத்தூர்ல பேசுறதுனால மேட்டுப்பாளையத்தில் அந்த தீண்டாமை சுவர் இடிந்து விழும்போது முதலாக போய் நின்று முதல் குரல் கொடுத்து அதற்காக சிறை சென்றவர் நம்முடைய அண்ணன் நாகை திருவள்ளுவர் என்பது எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு அவருக்கு ஆதரவா குரல் கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவருக்கு ஆதரவாக எடுத்துள்ள அண்ணன் நாகை திருவள்ளுவர் அவர்களுக்கு கைது செய்யப்பட்டார். தெரிஞ்சோடனே முதல் குரலாக அன்று எதிர்கட்சி தலைவர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் குரல் கொடுத்தார். அதுக்கப்புறம் சிறை சென்றார், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அவர் கூட அண்ணன் மன்னிக்கவும் வடிவேல் ராமன் அவர்களும் இங்க இருந்திருக்கிறார், பெயர் சொல்லுவோம் மன்னிக்கவும், அண்ணன் வடிவேல் ராமன் அவர்களும் அவர் கூட அந்த சிறையில இருந்து அந்த போராட்டத்துக்கு வலு சேர்த்திருக்கிறார். ஆனா எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, அன்னைக்கு இந்த வடிவேல் படத்துல சொல்லுவாங்கல்ல, ஒரு ரணகலத்திலையும் ஒரு கிருகிருப்பு வேணும் அப்படின்னு, அவ்வளோ போராடி போய் சிறையில் இருக்கிறாங்க. 15 to 17 நாள் சிறையில் நினைக்கிறேன். அந்த சிறையிலையும் நம்முடைய அண்ணன் நாகை திருவள்ளுவனுக்கு ஒரு காதல். இந்த காதல் கதையை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாயிடுச்சு. 48 நாள் அதுதான் கொஞ்சம் டைம் கம்மியா இருந்தா இந்த காதல் ஏற்பட்டிருக்காரு. கொஞ்சம் ஜாஸ்தியா காதல் பண்றவங்களுக்கு நேரம் அங்க ஒரு சிறந்த பெண்மணி அந்நியார் நம்முடைய மனோரஞ்சிதம் அவர்களை இன்னைக்கு மனமுடைந்து அன்னைக்கு சிறந்த முறையில இணையேற்பு விழாவுக்கு நாங்களும் சென்றிருந்தோம். அன்னைக்கு எல்லா தலைவரும் ஒட்டுமொத்த தமிழ்நாடே அன்னைக்கு அந்த நிகழ்ச்சிக்கு வந்து மிக மிக முக்கியமான அனைத்து தலைவர்களும் அன்னைக்கு வந்திருந்தாங்க. அந்த மேடையில அவரை வாழ்த்தி ஒரு சிறப்பான சுயமரியாதை திருமணத்தை செய்து இன்னைக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறாங்க. மனோரஞ்சிதம் அப்படின்னாவே ஒரு பூவோட பேர், மஞ்சள் நிற பூ, நல்ல வாசனை உள்ள பூ. இப்பதான் தெரியுது அந்த வாசனை அண்ணனை எங்க தாக்கிருக்கு அப்படின்னு. எத்தனையோ பேர் சொல்லி கேட்காம இன்னைக்கு கல்யாணம் பண்ணி இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மனநிறைவா இருக்கு.
இன்னைக்கு நம்முடைய அருந்ததியர் மக்களுக்காக எங்க பிரச்சனை இருந்தாலும் இன்னைக்கு தொடர்ந்து அங்கே சென்று குரல் கொடுத்து அவங்களோட வலியை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பல்வேறு நம்முடைய அருந்ததியர் மக்கள் ரொம்ப வழிபட்டு தான் நம்ம வலிமையா ஆயிருக்கோம். நிறைய வழியை பார்த்துட்டோம். தொடர்ந்து பல அவமானங்களை பார்த்துதான் நம்ம தன்மானத்தை இழக்கக்கூடாதுங்கிற எண்ணத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். பல தோல்விகளை பார்த்துதான் நம்மளை உயர்த்தக்கூடியது நல்ல கல்வி என்று உணர்ந்து தொடர்ந்து அதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். வேற யாரையும் நம்ம உணர்ச்சி வசப்பட வைக்கல. நம்முடைய ஐயா குளத்தூர் மணி அவர்கள் எவ்வளவு சிந்திக்கக்கூடிய கருத்துக்களை சொன்னார், ரொம்ப அழகாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். அவரோட புத்தகத்திலேயே நிறைய விஷயங்களை ரொம்ப அழகாக சிறப்பாக தெளிவு கொடுத்தார். நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்கல்ல, என்ன திராவிடம்னா என்ன, திராவிடன் வேறு தமிழன் வேறு இப்படிங்கிற குழப்பத்தெல்லாம் கொண்டாடும் போது ஐயா அவரோட புக்கிலேயே சொல்லியிருப்பார் திராவிடம்னா என்ன அப்படின்னு. ஒரு சுயமரியாதை விரும்பும், சமத்துவத்தை விரும்பும், பகுத்தறிவுள்ள சமூக நீதியை விரும்பும் ஒரு தமிழன் தான் திராவிடன் அப்படின்னு ரொம்ப அழகா எளிமையா சொல்லியிருக்கார். அவரோட புத்தகத்தை தொடர்ந்து நாங்கள் அனைவரும் படிப்போம். இன்னைக்கு அவரும் இந்த புத்தகத்தை உள்ளொடுக்கியதை பற்றி சிறந்த முறையில் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய அருந்ததியர் மக்களுக்கு இந்த இடஒதுக்கீடுனால இன்னைக்கு பயன்பெற்று இன்னைக்கு உள்ளபடியே நல்ல முன்னேற்றம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இடஒதுக்கீடுங்கிற தேவையை எதை வச்சு நம்ம பார்க்கறோங்கிறது உங்களுக்கு அனைவரும் தெரியும். ஒப்பிட்டு தான் பார்க்கறோம், எதையுமே ஒப்பிட்டு பார்க்கறோம். இந்த சமுதாயத்துல இருக்கிற சமூகங்கள், வெவ்வேறு சமூகங்கள், இதுல இருக்கிற ஒவ்வொரு சமூகத்திலையும் கிடைக்கிற வாய்ப்பை நம்ம ஒப்பிட்டு பார்த்துதான் நம்ம இந்த இடஒதுக்கீடுங்கிறத கொண்டு வரோம். அதுல இந்த 18% உள்ள இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு கிடைக்கிற இந்த இடஒதுக்கீடுகளை ஒப்பிட்டு பார்க்கும் போது அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிற வாய்ப்புகளையும் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த பிரதிநிதித்துவத்தையும் அவங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்னுமே அருந்ததியர் மக்களுக்கு கம்மியா இருக்கிறதுனாலதான் நம்ம உள்ளிட ஒதுக்கீடு கேட்கிறோம். வேற ஒண்ணும் இல்லை. நம்மளுக்கு அந்த 18% நம்மளுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்குங்கிறதுனால தான் அந்த 3% கேட்கிறோம். இன்னைக்கு அந்த 3% பல்வேறு போராட்டங்கள் வந்தாலும் நம்முடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எந்த அளவுக்கு சிந்திச்சு எந்த அளவுக்கு சிறப்பாக அந்த குழுவை அமைத்து உச்ச நீதிமன்றம் வரை சென்று பிரச்சனை வந்தாலும் எந்த பிரச்சனையும் இந்த உள்ளொதுக்கீடுக்கு வரக்கூடாதுங்கிற எண்ணத்தின் அடிப்படையில இன்னைக்கு சிறப்பாக அதை பேணி பாதுகாத்திருக்கிறார் நம்முடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இப்ப இல்ல, எப்ப பிரச்சனை வந்தாலும் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து அதற்கு பாதுகாவலராக இருப்பார்கள். அதுல எந்த சந்தேகமும் வேணாம், எந்த பயமும் வேணாம், கவலையே பட. இன்னைக்கு இந்த இடஒதுக்கீட்டுக்காக தான் இந்த கூட்டத்தை நம்முடைய அண்ணன் நாகை திருவள்ளுவர் அவர்கள் இன்னைக்கு இந்த கூட்டத்தை கூடியிருக்கிறார். உள்ளபடியே நம்முடைய அருந்ததியரின சொந்தங்களுக்கு தொடர்ந்து நம் நிறைய கல்வி பயிர வேண்டும், தொடர்ந்து நல்ல உழைப்பாளிகளாக இருக்க வேண்டும், பணிவோடு இருக்க வேண்டும், துணிவோடு இருக்க வேண்டும், அறிவோடு செயல்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய தொடர்ந்து கருத்துக்கள். வேற எந்த ஒரு உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முதிர்ச்சியின்மை இல்லாத எந்த போக்குகளுக்கும் நம்ம போக தேவையில்லை. அதாவது குழம்பி போறோன்னே சில பேர் குழம்புவாங்கல்ல, அவங்களே எங்கேயாச்சும் குழம்பி போய் தான் மற்றவங்களை குழப்புவாங்க. அதனால நம்ம என்னைக்கும் சிந்திச்சு செயல்படணும். அதுதான் நம்முடைய சகோதரி கனிமொழி அவர்கள் பேசும்போது ரொம்ப உருக்கமாக பேசினாங்க. கனிமொழியை பத்தி பேசணும்னா 2 வார்த்தை. நம்முடைய மக்களுடைய வழி எங்க இருந்தாலும் அதை ரொம்ப ஆழமாக உணரக்கூடியவர் நம்முடைய சகோதரி கனிமொழி.
அந்த தூய்மை பணியாளர் துணைத் தலைவர் பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறவர் நம்முடைய சகோதரி கனிமொழி அவர்கள். இன்னைக்கு ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்க வெவ்வேறு இடங்களுக்கும் போய் அந்த மக்களுக்கு பார்த்து சான்றிதழை வழங்கி அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய கனிமொழி அவர்கள். எனக்கு இந்த துறையை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்த உடனே யார் என்னையை விட அதிகமா சந்தோஷப்பட்டது நம்முடைய சகோதரி கனிமொழி அவர்கள். இந்த துறையில் அனைத்து பட்டியலின மக்களையும் பழங்குடியினர் மக்களுக்கும் தேவையான பல அடிப்படை வசதிகளை நாம் செய்து தர முடியும். அதனால இந்த மிகப்பெரிய பொறுப்பை கண்டிப்பாக ஐயா அவர்கள் அந்தியூரார் அவர்கள் செல்வராஜ் அவர்கள் அண்ணார் அவர்கள் சொல்லியிருக்கிறார், நீ எனக்கு மிக சிறப்பாக செயல்பட வேண்டும், நம்முடைய மக்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து தர வேண்டும் என்று அவருடைய அறிவுறுத்தல், அவர் ஆலோசனைப்படி கண்டிப்பாக நம்முடைய தலைவர் அவர்களை பெருமை சேர்க்கும் விதத்தில், நம்முடைய கழகத்துக்கும் நம்முடைய துணை பொதுச்செயலாளருக்கும் பெருமை சேர்க்கும் விதத்தில், நம்முடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அனைத்து அடிப்படை வசதிகளும் எந்த அளவுக்கு செய்து தர முடியுமோ அதற்காக கண்டிப்பாக அர்ப்பணிப்போடு நான் இந்த துறையில் செயல்படுவேன் என்கின்ற என் கருத்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய தலைவர் அண்ணன் நாகை திருவள்ளுவர் அவர்கள் தொடர்ந்து நம்முடைய அருந்ததியின மக்களுக்காக பல போராட்டங்கள், பல கூட்டங்களை தமிழ்நாடு முழுக்க நடத்தி கொண்டு வருகிறார். அது மிக முக்கியமாக சிறப்பான முறையில் நாமக்கல்லே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான மாநாட்டை நடத்தி வைத்தார். அதில் கூட நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் வந்தார். நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் சார்பில் அவ்வளவு கருத்துக்களை உங்களிடம் தெரிவித்தார். அம்பேத்கரிய கருத்துக்கள், பெரியாரிய கருத்துக்கள், கம்யூனிசம் கருத்துக்கள், திராவிட கருத்துக்கள் என இந்த அனைத்து கருத்துக்களையும் தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வரும் ஒரு சிறந்த இயக்கமாக இந்த தமிழ் புலிகள் கட்சி தொடர்ந்து இயங்க வேண்டும். இங்க இருக்கிற தம்பிமார்கள் இதே வீரியத்தோடு, இதே சிறப்போடு, இதே உணர்வோடு தொடர்ந்து பணியாற்ற வேண்டும். என்றும் திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். நம்முடைய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர்களும் நானும் என்றும் உங்களுடன் தேவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கண்டிப்பாக செய்து தருவோம் என்று சொல்லி, இந்த சிறப்பான மாநாடு உரிய நேரத்தில் வைத்த தமிழ் புலிகள் கட்சியின் அனைத்து நிர்வாகிகளுக்கும், தமிழ் புலிகளை சார்ந்த அனைத்து தம்பிமார்களுக்கும், குறிப்பாக அண்ணன் நாகை திருவள்ளுவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.